ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிறப்பு சமையல். இன்றைக்கி டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 1 கிலோ தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு 1/2 கிலோ பழத்தை மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ பழத்தை ரஃபா சாப் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 10 பல் தட்டி வச்சிருக்கிற பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் நம்ம வறுத்து பவுடர் பண்ண மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அடுத்து ஓப்பனில் வச்சு நல்லா வத்தி ஊறுகாய் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.